ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைத்தி விதியினுடைய சமையல். இன்றைக்கி நான் 2 விதமாக நெய் செய்ய போகிறேன். ஒன்று, வீட்டிலையே பசும்பால் வாங்கி அதுலேருந்து செய்கிற நெய்யும், அதுக்கப்புறம் ஹட்சன் பட்டர் வாங்கி அதுலேருந்து மெல்ட் பண்ணி செய்கிற நெய்யும் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இங்கே 1 மாதமாக பாலில் கிடைக்கிற ஆடையை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை நேற்று நைட்டே எடுத்து நார்மல் டெம்பரேச்சரில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ அதை எடுத்து ஒரு பாதியை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் போல் தயிர் கலந்து அதை மிக்சியில் பல்ஸ் ஸ்பூனில் அரைச்சிட்டு வந்துடுறேன். பார்த்தா ஓரளவுக்கு பட்டர் கிடச்சிருச்சு. இப்போ நான் ஐஸ் வாட்டர் ஊற்றி இன்னொரு வாட்டி நல்லா பல்ஸ் ஸ்பூனில் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பட்டர் நல்லாவே கிடச்சிருச்சு, நல்லா திரி திரியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் ஊற்றி அதில் போட்டுக்கிறேன். இதே போல் நான் எல்லா பாலாடையிலும் பட்டர் செஞ்சுட்டு வந்துடுறேன். இப்போ நான் 1 மந்த்தாக எடுத்து வச்ச பாலாடையிலேருந்து எனக்கு இவ்வளோ பட்டர் கிடச்சிச்சு. இப்போ இந்த பட்டரை ஒரு பாத்திரத்தில் சேர்த்து சிம்மில் வச்சு சூடு பண்ணிக்கிறேன். பட்டர் நல்லா உருகும் போது உருகிற ஸ்டேஜில் நம்மளுக்கு நெய் கிடைக்கும். இப்போ பட்டரை மெல்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த பட்டரை தூக்கி நான் பக்கத்து அடுப்பில் வச்சிடுறேன். அதே போல் இன்னொரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஹட்சன் பட்டரை சேர்த்துக்கிறேன். இது 200 கிராம் ஹட்சன் பட்டர். இந்த பட்டரையும் சேர்த்துட்டு நல்லா மெல்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டுமே நல்லா மெல்ட் ஆகுது. நான் பாலாடையிலேருந்து எடுத்த பட்டர் நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சு. அதே போல் பட்டர் ஹட்சன் பட்டரில் சேர்த்ததையும் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ பாலாடையில் சேர்த்த பட்டரில் நல்லா நுர பொங்கி வருது. இப்போ அடுப்பை ரொம்ப அனலில் கம்மி பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ மேலே இருக்கிற ஒயிட் பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சா நெய் ரெடி ஆகிடும். அதே போல் இங்கே ஹட்சன் பட்டர்லேயும் நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நெய்யுமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ 2 நெய்லேயும் நான் முருங்கைக்கீரை இலையை கிள்ளி போட்டுக்கிறேன். இப்போ அது நல்லா பொரிஞ்சு அடங்கினதும் நெய்யை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே 2 நெய்யையும் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். எனக்கு பாலாடையிலேருந்து செஞ்ச நெய்யில் கரெக்டாக 250 ml நெய் கிடச்சிது. அதே போல் ஹட்சன் பட்டரில் சேர்த்த நெய்லேயும் எனக்கு 250 ml கிடச்சிது. இப்போ இதை ஒரு 7 மணிக்கு நான் செக் பண்ணுறேன். நல்லாவே உருகி டைட் ஆகிருக்கு. இப்போ இதில் நான் ஒரு ஸ்பூன் போட்டு வச்சுக்கிறேன். நாளைக்கு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போயே பாருங்கள், நல்லா மணலாக வந்திருக்கு. இந்த நெய் நாளைக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். ரெண்டு நெய்யுமே ரொம்ப மணலாக வந்திருக்கு. இப்போ நான் அடுத்த நாள் காலையில் 2 நெய்யும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நான் பாலாடையிலேருந்து செஞ்ச நெய்யில் அழகாக மணலாக வந்திருக்கு. அதே போல் ஹட்சன் பட்டரில் செஞ்ச நெய் நல்லா கெட்டியாக, அதுவும் நல்லா மணலாகவே வந்திருக்கு. அதே போல் நீங்களும் நெய் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.